இன்னும் நிறைய இல்ல. அது ஒரு பார்ட். அது ஐடி ஒர்க் மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கிறோம். அதுதான். இப்ப ஏன் அப்படின்னா பீகார்ல இவர் போட்டிட்டாரு, ஏன் வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்ப எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கே பயனளிக்கல. அது அவருடைய விருப்பம், நாம சொல்ல முடியாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் இப்ப சேர்ந்து இருக்காங்க. அடையாள அட்டை கொடுக்க போறோம். நான் யாரையும் சொல்ல சார், நீங்க ஏன் சார் மென்ஷன் பண்றீங்க? நிறைய பேர் சொல்றேன். அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்க போது பாருங்க. எங்களுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டா நாங்க அங்கதான் போய் படுப்போம். கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. ஐயா நல்லக்கண்ணு RNK தொடர்ந்து அங்கதான் போய், எங்க தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கதான் போயிட்டு மருத்துவம் பாக்குறாரு. நாங்கெல்லாம் அங்கதான மருத்துவம் பாக்குறோம். நேத்து கூட போயிட்டு வந்தோம். முன்னுதாரணமா வரவேற்கத்தக்கது. வருகின்ற 15ஆம் தேதி அடையாள அட்டை முதல்ல இதோடைய அடையாள அட்டை QR கோடோட கிராம கமிட்டிக்கு வெரிபிகேஷன் நடந்துட்டு இருக்கு. வெரிபிகேஷன் நடந்து பிரிண்டிங் போயிட்டு இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர்ல தொடங்கி சென்னையில கொடுக்கிறோம். 16ஆம் தேதி திருநெல்வேலியில கொடுக்கிறோம். சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அடையாள அட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. அன்றைய மறுநாள் திருநெல்வேலியில கொடுக்கிறோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்திருக்கோம். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி. தேங்க்யூ. ரைட். சால்வ் போடுறாரு.